ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கோயம்புத்தூர்லேருந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. கோயம்புத்தூர் உக்கடம்லேருந்து மூணார் வரைக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க, பஸ் கிளம்பிருச்சு. ஜேர்னி சூப்பராக இருக்கும். ரொம்ப லாங்காக இருந்தால் நான் 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பயணத்தை தொடரலாம். நம்ம பஸ் கிளம்பிடுச்சுங்க. இது வந்து பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, மறையூர் வழியாக நம்ம மூணார் போவோம். ஸோ கரெக்டாக 8:15க்கு கோயம்புத்தூர் உக்கடம்லேருந்து கிளம்பியிருக்கோங்க. வாங்க போய் போட் பண்ணலாம். கோயம்புத்தூர்ல 2 முக்கியமான பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டும் உக்கடம் பஸ் ஸ்டாண்டும். அது போக சின்னதா ஊட்டி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கு மேட்டுப்பாளையம் ரோட்ல. பட் மோஸ்ட் ஆஃப் த கேரளா போற பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் கிளம்பும். உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா. இன்ஃபேக்ட் தென்காசி, திண்டுக்கல் போற பஸ்ஸஸ் எல்லாம் கூட நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் கிளம்பும். மிக சில பஸ்ஸஸ் தான் வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம சவுத் தமிழ்நாடு போற ரூட். நம்ம கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பொள்ளாச்சி போற ரூட் பாத்தீங்கன்னா பயங்கர டிராபிக்கா இருக்குங்க. எப்பவுமே டிராபிக் தான். இந்த மாதிரி ஃபிளைஓவர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் வந்து இன்னும் நல்ல டிராபிக்கா இருக்கு. ஏன்னா வந்து இந்த வழியில தான் வந்து நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இருக்கிறது இந்த ஏரியால தான். ஸோ நம்ம ஃபேமஸ் காலேஜஸ் லைக் கற்பகம் காலேஜ், அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான், இதெல்லாமே வந்து இந்த ரூட்ல தான் இருக்கு. அதனால எப்பவுமே வந்து நிறைய ரஷ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரூட்ல. அது போக பாத்தீங்கன்னா நிறைய கோயம்புத்தூர்ல இருந்து உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, பழனி, திண்டுக்கல் போற எல்லா டிராபிக்குமே வந்து இந்த வழியில தான் போகும். அப்படிங்கிறதுனால எப்பவுமே டிராபிக் குறைச்சலே இருக்காது. ஸோ உக்கடம்ல இருந்து கிளம்பணுன்னே ஒரு லேக் கிராஸ் பண்ணுவோம். உக்கடம் லேக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பியூட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபிகேஷன் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சுங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹேங் அவுட் பாயிண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல. உக்கடம் லேக் சுத்தியுமே வந்து ஒரு பாத்வே கட்டி சூப்பரா பியூட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நைட் டைம்ல லைட்ஸ் எல்லாம் போட்டு இன்னுமே சூப்பரா இருக்கும். நாம கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சுங்க. நம்ம கோயம்புத்தூர் சபர்ப்ஸ் எல்லாம் தாண்டிட்டு இருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் சபர்ப்ஸ் வந்தோடனே ஓரளவுக்கு வந்து டிராஃபிக் ஈஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக
நம்ம உக்கடம் தாண்டணுன்னே கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற ரூட் வந்து ஃபுல்லாவே ஒயிட் டாப்பிங் பண்ணியிருக்காங்க. லைக் நேஷனல் ஹைவே ஃபுல்லாவே வந்து 4 லேன் ஒயிட் டாப்பிங், அதுக்கப்புறம் 2 பக்கமே சர்வீஸ் ரோடெல்லாம் வச்சு செம்ம சூப்பரா டெவலப் ஆயிட்டு இருக்கு. நாம அவுட்ரு வந்தோடனே பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரீன் கவர் ஆயிடுங்க. நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து கோகனட் பெல்ட் தான். ஐ மீன் பொள்ளாச்சினாவே எல்லாருக்குமே தெரியும், ஃபுல்லா வந்து தென்னைமர தோப்புகள் நிறைந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து அவுட்ரு வந்தோடனே வந்து நாம் அதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த ரோட்ல நம்ம டிராவல் பண்ணும்போது. 2 பக்கமே வந்து கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் தென்னந்தோப்புகளா இருக்குங்க. அங்கங்க வந்து கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், குட்டி குட்டி டவுன்ஸ் எல்லாம் வந்தாலும் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து தோப்புகள் நிறைந்த பகுதி தான். ஸோ இந்த வழியில போகும்போது நம்ம முக்கியமா ஈச்சனாரி விநாயகர் கோவில் தாண்டுவோம். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் விநாயகர் டெம்பிள்ஸ்ன்னு வச்சுக்கோங்களா. ஒரு பெரிய விநாயகர் சிலை இருக்கு இந்த ஏரியாலேயே, வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நிறைய மேரேஜஸ் எல்லாம் வந்து ஈச்சனாரி விநாயகர் கோவில்ல தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிணத்துக்கடவு டவுன் அப்படிங்கிற டவுனை கிராஸ் பண்ணி நம்ம பொள்ளாச்சி ரீச் ஆகும். நம்ம கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாப்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்றது கிணத்துக்கடவு அப்படிங்கிற டவுனுங்க. ஸோ எல்லா டவுன் கிராசிங்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹைவே மேல பிரிட்ஜ் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ தட் டிராபிக் கன்ஜெஷன் ஆகாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த எல்லா டவுன்ஸ்ல இருந்துமே பாத்தீங்கன்னா கேரளா பார்டர் வந்து ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து கிராஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. மெயின் கேரளா பார்டர் கிராஸ் பண்ற ஏரியா பாத்தீங்கன்னா வாளையார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து உக்கடம் வந்துட்டு உக்கடம்ல இருந்து பாலக்காடு போற வழியில தான் வந்து அந்த பார்டர் செக் போஸ்ட் கிராஸ் பண்ணுவோம். அது போக பொள்ளாச்சி ரூட்ல இருக்கிற டவுன்ஸ்ல இருந்தும் வந்து கேரளா பார்டர்ஸ் ஆக்சசிபிளா இருக்கும். ஸோ கிணத்துக்கடவுல இருந்து ஒரு ரூட் இருக்கு கேரளாக்குள்ள போறதுக்கு. ஸோ நாம உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் கிணத்துக்கடவு டவுனையும் தாண்டிட்டு இப்போ பொள்ளாச்சி டவுன் பக்கத்துல ரீச் ஆயிட்டு இருக்கோங்க. பொள்ளாச்சி வரவே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து கிரீன் கவரா தான் இருக்கும். நம்ம டவுனுக்குள்ள ரீச் ஆகிற வரைக்குமே பாத்தீங்கன்னா 2 சைடுமே வந்து பச்சை பசேல்னு இருக்குங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பொள்ளாச்சி டவுன் அவுட்டர் ஏரியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா வந்து டவுனுக்குள்ள ரீச் ஆயிட்டு இருக்கோம். ஸோ பொள்ளாச்சி பாத்தீங்கன்னா கோகனட் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பொள்ளாச்சி தாலுக் ஃபுல்லாவே வந்து சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்துலயுமே வந்து நிறைய
நிறைய தென்னை மர தோப்புகள் தான் இருக்கும். ஸோ இங்க வந்து ஆழியார் டேம், அமராவதி டேம் எல்லாம் இருக்கிறதுனால வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதனால வந்து தென்னை விவசாயத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய வந்து கெனால் சிஸ்டமும் இருக்கிறதுனால எல்லா ரீஜன்ஸ்க்குமே வந்து தண்ணீர் வசதி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு விவசாயத்துக்கு. அதனால வந்து ரொம்பவே நிறைய தென்னந்தோப்புகள் இருக்கிற பகுதி. அதனால எக்கானமியும் வந்து நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க இருக்கிற பொருளாதாரம் எல்லாம் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்ச ஒரு பொருளாதாரத்தோட தான் வந்து மக்கள் வாழ்வாதாரம் இங்க இருக்கும். ஸோ சிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்னு, நிறைய கிரீன் கவரோட சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, நாம டவுனுக்குள்ள தான் டிராவல் ஆகிட்டு இருக்கோம். பட் ஆனால் வந்து ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியர், டவுன் அட்மாஸ்பியர் ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்கும். பொள்ளாச்சி டவுன்ல இருந்து பார்த்தாவே வந்து நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் தெரியும். நம்ம வால்பாறை, டாப் ஸ்லிப் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பகுதி இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பொள்ளாச்சியிலிருந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை, டாப் ஸ்லிப்பு, ஆழியார் டேம் இதெல்லாம் தான். ஸோ பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்து உங்களுக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். வால்பாறை, டாப் ஸ்லிப்கெல்லாம் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்தாலும் இதுதான் வந்து ஆக்சசிபிள் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க தான். என்னதான் வந்து பரம்பிக்குளம் அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து கேரளாக்கு சேர்ந்ததா இருந்தாலும் அதுக்கு போற வழி வந்து பாலக்காட்டுல இருந்து பொள்ளாச்சி வழியா தான் வந்து அவங்க பரம்பிக்குளத்துக்கு போய் ஆகணும். குட்டி ரோடு இருந்தாலும் அது வந்து நம்ம கேரளா பஸ்ஸஸ் எல்லாம் போற அளவுக்கு வந்து அவ்வளவு சூப்பரா இல்லை. அதனால கேஎஸ்ஆர்டிசி பரம்பிக்குளம் போற பஸ் வந்து நம்ம இப்போ நாம என்ட்ரு ஆயிட்டோம் பாருங்க பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள. இந்த பஸ் ஸ்டாண்ட் வழியா வந்து தான் வந்து ஆனைமலை வழியா பரம்பிக்குளம் ரீச் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்டா இருக்கிற பகுதிகள் எல்லாமே வந்து நம்ம பொள்ளாச்சியிலிருந்து போற மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலதான் இருக்குங்க. ஸோ இது வந்து ஆனைமலை டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. நம்ம பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ஆனைமலை டைகர் ரிசர்வ். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நம்ம ரீச் ஆயாச்சுங்க. இங்கிருந்து வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர், பழனி, உடுமலைப்பேட்டை, திண்டுக்கல் இந்த மாதிரி ஏரியாஸ்க்கெல்லாம் வந்து நல்லாவே கனெக்டிவிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கேரள மாநிலத்தில் இருக்கிற பாலக்காடு, திருச்சூர், கொளிஞ்சாம்பாறை, கொச்சின் இங்கெல்லாம் கூட நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ நிறைய இன்டர்ஸ்டேட் பஸ்ஸஸையும் நம்மளால பார்க்க முடியும். கேரளா பஸ்ஸஸ்க்குன்னு தனி பிளாட்ஃபார்ம்ஸே இருக்கும் இங்க. கிளைமேட்டு செம்ம பிளசண்டா இருக்குங்க பொள்ளாச்சிலையும். தென்மேற்கு பருவமழை காலத்துல கோயம்புத்தூர், பொள்ளாச்சி எல்லாமே வந்து செம்ம சில்னு வேற லெவல்ல இருக்கும். எப்பவும் மேகமூட்டமா சாரல் மழை பெஞ்சிட்டு சூப்பரா இருக்குங்க. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். மூணார் போற வரைக்குமே
இப்ப நாம பொள்ளாச்சி டவுன் விட்டு டுவர்ட்ஸ் உடுமலைப்பேட்டை பழனி ஹைவேல டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. இப்ப நம்ம கிராஸ் பண்ணது வந்து டாக்டர் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ். ஸோ மகாலிங்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வள்ளலார் இருக்காரு இல்லையா, அவரோட மிகப்பெரிய பக்தர். ஸோ அதனால வந்துட்டு காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே வந்து அழகா வந்து ஒரு வள்ளலார் கோவில் கட்டியிருக்காரு. இப்போ நம்ம கிராஸ் பண்ற ஸ்கூல் பார்த்தீங்கன்னா விஸ்வதிப்தி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நான் படித்த கான்வென்ட். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. நான் வந்து நேட்டிவ் வந்து பொள்ளாச்சி தான். ஸோ நான் படித்ததெல்லாம் வந்து பொள்ளாச்சியில தான், இந்த பர்டிகுலர் ஸ்கூல்ல தான். ரொம்ப ரொம்ப வந்து எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஊருங்க பொள்ளாச்சி. ஸோ இந்த கான்வென்ட் வந்து நான் படிக்கிற காலத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது வந்து ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனால நடத்தப்படுற கான்வென்ட் தான். ஸோ ரொம்பவே வந்து டிசிப்ளின்க்கு, ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப பேர் போன ஸ்கூல்னா நம்ம விஸ்வதிப்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு சொல்லலாம். ஸோ நான் படித்த ஸ்கூல் அப்படிங்கிறதுனால பெருமையா சொல்ல, நிஜமாவே வந்து இந்த மாதிரியான கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் கொடுக்கறதுல ரொம்பவே வந்து என்ன சொல்றது ஃபேமஸான இன்ஸ்டிடியூஷன்ஸுங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கேரளாவில் இருக்கு. சிஎம்ஐ ஃபாதர்ஸ்னால நடத்தப்படுற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இது. நம்ம லைலா காலேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்து இவங்களும் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த பகுதியில் நிறைய வந்து எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு போத் கேரளா அண்ட் தமிழ்நாடுல நிறைய இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நடத்திட்டு இருக்காங்க. நாம பொள்ளாச்சி டவுன்ல இருந்து கிளம்பி உடுமலைப்பேட்டை வர்ற வழியில பாத்தீங்களா எவ்வளவு விண்ட் மில்ஸ். ஸோ அதெல்லாம் தாண்டிட்டு நாம் இப்போ உடுமலைப்பேட்டை டவுனுக்குள்ள சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆயாச்சுங்க. ஸோ
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடுமலைப்பேட்டை ரீச் ஆயாச்சுங்க. கோயம்புத்தூர் உக்கடம்ல கிளம்பி ஸோ பாதி வழி தான் வந்து இப்போ கிராஸ் பண்ணியிருக்கோம். உடுமலைப்பேட்டையிலிருந்து இன்னும் 88 கிலோமீட்டர் நம்ம மூணார் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு விலாகு இதோட ஒரு உடுமலைப்பேட்டையோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப பெரிய ஜேர்னியாக இருக்குது. ஸோ நம்ம கோயம்புத்தூர் உக்கடம்ல இருந்து உடுமலைப்பேட்டை வரைக்கும் வந்த மூணார் பஸ் ஜேர்னி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் பார்ட்டில் உடுமலைப்பேட்டையிலிருந்து மறையூர் வழியாக மூணார் போகிற வரைக்கும் இருக்கிற ஜேர்னி பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்லேருந்தே நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிருவோம். ஸோ செகண்ட் பார்ட்டும் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ தவறாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னியில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுங்க. See you.